Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். என்னோட ஹேர் எப்பயுமே வந்து ட்ரையர் சைடில் தான் இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி என்னோட ஹேர் ட்ரை. இதில் நான் வந்து இந்த மாதிரி ஹேர் கலர்லாம் பண்ணியிருக்கனால என்னோட ஹேர் ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ அந்த ட்ரைனஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் என்னோட ஹேரில் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்சோ ரெகுலராக நான் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி ஷாம்பு, கண்டிஷனர், லீவ் அண்ட் கண்டிஷனர் அதெல்லாம் போடுவேன். பட் இந்த டைமில் வந்து நான் ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை தான் நான் என்னோட ஹேரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அது பண்ணதுக்கு அப்புறமா நான் ஹேர் வாஷ் பண்ணி இப்போ 50% காஞ்சிருக்கேன். ஓகேவா? காஞ்சிட்டு இப்போ நான் உங்க கூட வந்து இன்ட்ரோ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இப்படிதான் இருக்கு என்னோட ஹேர். ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு. என்ன டெக்னிக் யூஸ் பண்ண, என்ன பண்ண அப்படிங்கறதெல்லாம் கிளியரா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. நம்ம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும் புது வீடியோஸ் போகிறதுக்கு. ஸோ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நான் நிறைய ஆக்டிவாக இருப்பேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலும் இதுதான். ஆல்சோ என்னோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கேல்ப்புக்கு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி என்னோடய ஹேரில் இருக்கிற சிக்கெலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹேரில் நிறைய சிக்கு இருக்குது. பிகாஸ் முன்னாடி நாள் வந்து நான் போனிடெயிலில் தூங்குறதுனால என்னோடய ஹேரில் நிறைய சிக்கு இருக்குது. எப்பயுமே ஃப்ரீ ஹேர்லேயோ போனிடெயிலையோ எல்லாம் தூங்காதீங்க. லூஸாவாச்சும் அட்லீஸ்ட் பிரைட் பின்னல் போட்டுட்டு தூங்குங்க. தட் வில் ஹெல்ப். ஃபஸ்ட்டு ஹேரில் இருக்கிற சிக்கெலாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஹேரில் இருக்கிற சிக்கெலாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். ஹேர் ஆயிலுக்கு நீங்கள் ரெகுலராக என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே ஹெர்ப்ஸ் கலந்த ஆயில் தான் எப்பயுமே நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஹேர் ஆயில் எடுத்து ஃபஸ்ட்டு உச்சந்தலையில் லைட்டாக டேப் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஃபுல் ஸ்கேல்ப்லுக்கும் அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஹேர் ஆயில் வந்து மெயினாக என்னோடய ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஹேருக்கு வேறு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து இப்போதைக்கு ஸ்கேல்ப்புக்கு மட்டும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது இம்பார்ட்டண்ட் இல்லை, ஹேர் மசாஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹேர் மசாஜ் தான் உங்கள் ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப விக்ரஸாக தேய்க்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் லைட்டாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு நான் ரொம்ப விக்ரஸாக தேய்க்கிற மாதிரி இருக்குது. ஆல்வேஸ் பி ஜென்டில் டு யுவர் ஹேர் அண்ட் ஸ்கின். ஓகே, நான் வந்து வீக்லி 3 times or 2 times ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ எவ்ரி ஹேர் வாஷுக்கும் நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன். மீன்ஸ் நான் சண்டே மட்டும் எப்பயுமே தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்பேன். மற்ற நாள்லாம் நான் வந்து சும்மா ஹேர் வாஷ் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு வந்து என்னோடய ஸ்கேல்ப் ஆல்ரெடி கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆனிச்சுன்னா நான் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணவே மாட்டேன். இப்போ ஹேருக்கு நான் வந்து ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். என்கிட்ட இந்த பில்கிரிமோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஆஸ்திரேலியன் இந்த ஹேர் மாஸ்க் இருக்குது. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப உங்களுக்கு ட்ரை ஹேராக இருந்தால் இந்த ஹேர் மாஸ்க் வந்து உங்கள் ஹேர் கொஞ்சம் சாஃபன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் வந்து நான் என்னோடய ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். தப்பி தவறி கூட ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணாதீங்க, ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் செக்ஷன்ஸ் கொஞ்சம் ஹேர் மாஸ்க் எடுத்து உங்கள் ஹேரில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி பாருங்கள். மீதி தேவைன்னா மட்டும் இன்னும் கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே நிறையா அப்ளை பண்ணி உங்கள் ஹேர் ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. முக்கியமாக உங்களோட ஹேர் எண்டில் டிப் ஆஃப் த ஹேர் இருக்குல்ல, அங்கே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேர் லென்த்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து அந்த டிப்பில் மட்டும் அப்ளை பண்ணிங்க. பிகாஸ் அங்கே தான் நிறையா டேமேஜ் இருக்கும், ரொம்ப ட்ரைனாக இருக்கும், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும். ஸோ அங்கே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹேரில் இருக்கிற ஹேர் லென்த்துக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் லெஃப்ட் சைடு அப்ளை பண்ண மாதிரி ரைட் சைடும் அப்ளை பண்ணிக்கிறேன். மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் திஸ் டிப் ஆஃப் த ஹேர். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் லென்த்தை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி கூட அப்ளை பண்ணலாம். லைக் வாட்டர் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணலாம். நான் வாட்டர்லாம் ஸ்ப்ரே பண்ணல, அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஒரு 1/2 hour அப்படியே விட்டுற போகிறேன். உங்களுக்கு சைனஸ் இருந்துச்சுன்னா ஒரு 10 minutes 15 minutes வாஷ் பண்ணிடுங்க. எனக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நான் ஒரு 1/2 hour விட்டுட்டேன்.
வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குது. தொட்டு பார்க்க ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இது வந்து ஒரு 20 to 30% ட்ரை ஆனதுக்கப்புறம் என்னோடய ஹேர் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ தொட்டு பார்க்க ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் முடியிலேருந்து என் கை வரவே இல்லை. நான் சொன்னாலே என்னோடய ஹேர் கொஞ்சமாக ட்ரை ஆகி இருந்துச்சுன்ட்டு, மீன்ஸ் தண்ணி சொட்டாது ஆனால் ஈரமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்து நான் ஹேர் சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய லீவன் கண்டிஷ்னர் வந்து காலியாகிருச்சு. நான் வாங்கணுன்ட்டு நான் வந்து அது போஸ்ட்போண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் இன்னும் வாங்கவே இல்லை. அதனால் நான் வந்து என்கிட்ட இருக்கிற ஹேர் சீரமையே அப்ளை பண்ணிக்கிறேன். ஹேர் சீரம் வந்து நான் 2 டைம்ஸ் அப்ளை பண்ணுவேன். நான் சொன்னல, ஒரு ஈரமாக இருக்காது, ஐ மீன் தண்ணி சொட்டாது ஆனால் ஈரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைமில் ஹேர் சீரம் அப்ளை பண்ணிப்பேன், ஆர் லீவன் கண்டிஷனர் அப்ளை பண்ணிப்பேன். அதே மாதிரி வந்து ஹேர் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா சிக் எடுப்போம்ல, அதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஹேர் சீரம் அப்ளை பண்ணிட்டு சிக் எடுப்பேன். ஸோ தட் எனக்கு வந்து நிறைய முடி கொட்டாது, சிக் எடுக்கிறதும் ஈஸியாக சிக் எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வெறும் ஏர் ட்ரை தான் பண்ணுறேன். எந்த ப்ளோ ட்ரை எதுவுமே ஹீட் யூஸ் பண்ணவே இல்லை. வெறும் ஏர் ட்ரையில் ஃபேன் காற்றுல காய விட போகிறேன். இந்த கிளிப்பிங்ஸில் நான் கிட்ட வந்து காட்டியிருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோடய ஹேர் எவ்வளோ வெட்டாக இருக்குன்னு சொல்லி. தண்ணி சொட்டலை ஆனால் ஈரமாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வந்து ஹேர் சீரம் அப்ளை பண்ணிட்டு நான் சும்மா ஃபேன் காற்றுல காய விட போகிறேன். ஸோ இப்படி தான் என்னோடய ஹேர் இருக்குது. காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஒரு 50% காஞ்சிருச்சு. ஃபஸ்ட் டே ஹேர் வாஷ் அப்போ என்னோடய ஹேர் இப்படி தான் கொஞ்சம் வேவியாக இருக்கும். இதே வந்து கொஞ்ச நேரம் போக போக என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் இந்த வேவினஸ்லாம் குறைஞ்சிரும். அது எப்படின்னா, நான் வந்து கோட்டை போட்டுட்ருப்பேன் இந்த மாதிரி. கொஞ்சம் ஒரு 90% ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி கொண்டை போட்டுட்ருப்பேன்னா, அதனால வந்து அவ்வளோ வேவினஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ ஐ எம் ஓகே வித் இட். எங்கேயாச்சும் நான் அவசரமாக வெளில போகணுன்னா மட்டும்தான் நான் வந்து ஃபஸ்ட் டேவே ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிப்பேன். இப்போ நான் எங்கேயும் போகிறதில்ல, ஸோ எதுவும் பண்ண மாட்டேன். உங்கள் ஹேருக்கு வந்து நிறையா ஹீட் டேமேஜ் கொடுக்காதீங்க. முக்கியமாக இந்த மாதிரி கலரிங்லாம் பண்ணியிருக்கேன்னு கண்டிப்பாக இந்த மாதிரி ஹீட் டேமேஜ்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் உங்களோட ஹேர் ட்ரை ஆகும். அதே மாதிரி வந்து ட்ரை ஆகி எப்படி ஆகும்னா, இந்த இடத்துலையே பிரேக் ஆகி விழுந்துரும். ஆல்சோ ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போது நான் வந்து இப்படியே தான் இருக்க போகிறேன். ஸ்ட்ரெயிட்டன்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. இப்படி தான் என்னோடய ஹேர் இருக்குது. இந்த ஆகஸ்ட் மந்தில் தான் நான் ஹேர் கலர் பண்ணேன். ஹேர் கலர் பண்ணப்போ வந்து ஐ திங்க் இந்த அளவுக்கு முடி கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த அளவுக்கு இப்போ வளர்ந்துருக்குது. ஹேர் க்ரோ ஆகுது. நைஸ். மோஸ்ட்லி வந்து உங்கள் ஹேரை வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். உங்களோட ஹேரை வந்து மாய்ஸ்சராக எப்பயுமே வச்சுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ரெகுலராக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி ஹேர் சீரம் அப்ளை பண்ணுறது, லீவன் கண்டிஷனர் கொடுக்கறது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எங்கேயாச்சும் வெளியில் போகிறப்ப வந்து ஃப்ரீ ஹேரில், வண்டியில் போகிறப்ப இப்படி ஃப்ரீ ஹேரில் அப்படியே பறக்க அந்த மாதிரிலாம் போகவே கூடாது. எப்பயுமே வண்டியில் போகிறப்ப எதர் நீங்கள் ஹேரை வந்து கொண்டை போட்டுக்கோங்க, ஆர் ஸ்கார்ஃப் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து காற்று படப்பட, ஐ மீன் காற்று வர நீங்கள் ஃப்ரீ ஹேரில் வெளில போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹேர் டேமேஜ் ஆகும். யா, இப்படி தான் இருக்குது என்னோட ஹேர் சிச்சுவேஷன்ஸ். கைஸ், என்னோட ஹேர் இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் என்னோட ஹேர் இப்படி தான் இருக்குது. ஸோ நான் காலையிலேருந்து கொண்டை போடவே இல்லை. ஆல்சோ என்னோட வேவினஸும் நான் சொன்னல குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி தான் இருக்கும். யா, கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த மிக்ஸ் ஆஃப் ரெமெடி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் மை வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ ஒரு சஜஷன் இருந்தாலோ, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ், பாய்.